ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல எலும்புகளுக்கெல்லாம் வலு சேர்க்கக்கூடிய நல்ல சத்தான ஒரு கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு இந்த பொருளெல்லாம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்னென்ன பொருள் நான் சேர்த்துருக்கேன்னு பாருங்கள். கருப்பு உளுந்து, அதாவது கருப்பு உளுந்து, உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் முழு உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம். அது வந்து அரை கப்பு, எல்லாமே அரை அரை கப்பு. நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு செய்கிற அரிசியோ பச்சரிசியோ ஒரு 1/4 கப்பு அதோடு சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். எள்ளு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஜவ்வரிசி, பார்லி அரிசி எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். கொள்ளு அதே போல் அரை கப் எடுத்திருக்கேன். இதோட ஏலக்காயும் பாருங்கள், இதை சேர்த்துக்கலாம். சுக்கு வந்து அப்படியே நான் 1-2 நச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கல்லெல்லாம் பொறுக்கி சுத்தமாக எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இப்படி ஒன்று சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியில் 2 தடவையாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். கொஞ்சம் லைட்டாக நரப்பாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் தேவையானதை எடுத்து வச்சுக்கலாம். தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு இதையே கஞ்சி வைக்கலாம். எத்தனை டம்ளர் தேவைப்படுதோ அத்தனை டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். தண்ணி மட்டுமே ஊற்றியும் கஞ்சி வச்சுக்கலாம். அல்லது 1 டம்ளர் பால் 1 டம்ளர் தண்ணி, இப்படி எப்படி உங்களுக்கு பிரியமோ அது மாதிரி வச்சுக்கலாம். நான் இப்போ இதில் வந்து 1 டம்ளர் பால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுவும் கொதிக்கிறதுக்காகுது. பால் நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ கம்மி பண்ணிக்கலாம். நான் ஊற்றும் பொழுது பாருங்கள், கட்டி இல்லாமல் உங்களுக்கு வரணுன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. இல்லை பால் விட்டும் நீங்கள் கரைச்சிக்கலாம். அப்படியே போட்டாலும் பவுடராக நீங்கள் போட்டால் விஸ்கு வச்சு கூட கலந்தாலும் கட்டி வராது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. கொதி வர அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி ஆயிரும். ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிஞ்சு வெந்த உடனே பாருங்கள், நல்லா கொதிஞ்சு வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு பிரியமானது வெள்ளை சர்க்கரையும் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இல்லைன்னா எல்லாத்த விட கருப்பட்டி போட்டால் இன்னும் நல்லது. கருப்பட்டி போட்டும் இதில் நல்லா கலந்துக்கலாம். நான் இப்போ தேவையான இனிப்பை போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ஒரு அரை சர்க்கரை இனிப்பாக தான், ஒரு அரை இனிப்பு தான் நான் சேர்க்க போகிறேன். ஏன்னா டெய்லி குடிக்கும் பொழுது அந்தளவுக்கு இனிப்பு தேவையில்லை. வெள்ளமெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிஞ்சு வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் இதை வந்து கலந்து விடுங்க. நல்ல ஆரோக்கியமான கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டம்ளரில் இதை ஊற்றி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் தேங்காய் திருவி போட்டு குடிக்கிறதுனால குடிக்கலாம். நான் கொஞ்சம் திருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ இதில் கொஞ்சம் மேலே அப்படியே ஒரு பார்வைக்காக நான் வைக்கிறேன். இந்த சத்தான கஞ்சி நீங்களும் செஞ்சு டெய்லி நீங்கள் குடிங்க. எலும்புக்கெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா ஆறுன உடனே இப்படி ஒரு டப்பாவில் எடுத்து நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. எவ்வளோ நாளைக்கு வருதோ அவ்வளோ நாளைக்கு நீங்கள் செஞ்சு குடிச்சிட்டு மறுபடியும் இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி செஞ்சு டப்பாவில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.